வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவசர கூட்டம் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புதிய பதவியை வழங்க வேண்டும் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்தால் நாங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தை புறக்கணிப்பும் என்பதற்கேற்ப தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் வருகை தரும்போது கூறியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகுதான் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம். வாக்கு சதவீதத்தையும் குறைத்து மக்கள் தங்களது நம்பிக்கையை இழந்து வருவதாகவும், அதிமுகவின் செயல்பாடு மிக மிக மோசமாக இருப்பது மக்கள் மத்தியில் ஏற்புடையதாக அமைந்திருப்பதாகவும், இதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இணைக்க வேண்டும். அவருக்கு மிக முக்கியமான பதவியை கொடுக்க வேண்டும். அதிமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அனைத்து அதிமுகவின் தொண்டர்களும் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதை தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை மூலமாக வைத்திருக்கிறார்கள். நேற்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் OPS, சசிகலா, டிடிவி தினகரனை பற்றி பேச மாட்டார் என்ற தகவலை நாம் பார்த்திருப்போம். இன்று வரை அந்த முடிவோடு தான் இருக்கிறாராம். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை 234 தொகுதியை இரண்டாக பிரிப்பதாகவும், புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வேண்டும். மூத்த நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது அதிமுகவில் என்னை அலட்டுகிறார்கள், அது தலைமைக்கு விரோதமானது. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் என்ன மரியாதை கொடுப்பீர்களோ அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி தலைமையின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச உள்ளதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து தொடர் தோல்வியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக செங்கோட்டையன் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்ற சில நிர்வாகிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்களை மிரட்டும் விதமாகவோ அல்லது அவரது பதவி பறிக்கும் விதமாகவோ எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாரா என்பதை இன்று மாலைக்குள் நாம் பார்த்துவிடலாம். தொடர்ச்சியாக நமது சேனலை பின்தொடருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை உடனடியாக நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.